சேது நாட்டு வேங்கை. அத்தியாயம் 47. மன்னர் சொக்கநாத நாயக்கரின் அதிர்ச்சி அளிக்கும் அந்த கலக்கமான பேச்சை கேட்டு பட்டர் கலங்கி போக, நாயக்கர் கண்களில் கண்ணீரின் பளபளப்பு பெருக ஆரம்பித்தது. பள்ளியறை சேவைக்காக வந்திருந்த பக்தர்கள் அத்தனை பேரும் அதை பார்த்து தங்களுக்குள் விதிர்க்க தொடங்கினர். பட்டர் சூழ்நிலையை புரிந்து கொண்டு சமாளிக்க ஆரம்பித்தார். படுவேகமாக திரும்பவும் அன்னையின் கருவறைக்குள் நாயக்கரை பணிவோடு அழைத்து சென்றார். அன்னை மீனாட்சியும் வெண்பட்டு தரித்து மாணிக்க மூக்குத்தி மின்ன தலைமகனை புன்னகையோடு பார்த்தாள். அரசர் பிரானே, துளியும் கலக்கமின்றி அன்னையை வேண்டிக் கொள்ளுங்கள். அவள் கருணை செய்தால் அரை நொடி கூட அதிகம், அனைத்தும் மாறிவிடும் என்றார் பட்டர். உண்மைதான். ஆனால் அந்த அரை நொடிக்கு கூட நான் தகுதி இல்லாதவன் என்று அன்னை நினைக்கிறாள். இல்லாவிட்டால் இந்த மதுரையை இப்படி நீரின்றி அலைமோத விடுவாளா என்றார் நாயக்கர். காரணமில்லாமல் காரியங்கள் இல்லை என்பதுதான் நமது முன்னோர் நமக்கு அழுத்தம் திருத்தமாக கூறி சென்றிருப்பது. இன்றைய நிலைக்கும் நிச்சயம் ஒரு காரணம் இருக்கும். இதைவிட ஒரு மோசமான தருணத்தில் இருந்தபோதே இவள் சேது நாட்டு அதிபதி கிழவன் சேதுபதி மூலமாக வந்து தங்களை காத்து ரட்சிக்கவில்லையா? இப்பொழுதும் அதுபோல நிச்சயம் யார் மூலமாகவாவது வந்து ரட்சிப்பாள். ஆம், ரட்சித்துதான் தீர வேண்டும். உண்மையில் இந்த மதுரைக்கு நான் அதிபதி அல்ல, இவள்தான். இது இவளது பூமி. இங்கு நடக்கும் அத்தனை நல்லவை கெட்டவைகளுக்கும் இவளே பொறுப்பு என்றார் சொக்கநாதர். பட்டரும் பதிலுக்கு பதில் பேசிக்கொண்டிராமல் நெய் தீபம் காட்டிவிட்டு திருவடி மலர்களையும் சந்தன குங்குமத்தையும் எடுத்து வந்து நாயக்கர் கரங்களில் தந்துவிட்டு பள்ளியறை முன்பு கண்ணூஞ்சல் பாட வந்திருக்கும் ஓதுவார்களை நோக்கி நடையிடத் தொடங்கினார். சொக்கநாத நாயக்கரோ அவர்களை பின்தொடராமல் அன்னையையே பார்த்தபடி நிற்க ஆரம்பித்தார். பட்டருக்கு தர்ம சங்கடமாகி போனது. திரும்பி திரும்பி பார்த்தவர் மீண்டும் நெருங்கி வந்து, பள்ளியறை சேவை ஆரம்பமாக போகிறது. இப்பொழுது கருவறையில் ஏகாந்தமே இறைவிக்கு பிரசாதம். எனவே தாங்கள் கருவறையை விட்டு வெளியே வந்தால் தேவலை என்றார். எனக்கென்னவோ விடிய விடிய இங்கேயே அமர்ந்து கொண்டு அன்னையுடன் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் போல தோன்றுகிறது பட்டரே. மன்னிக்க வேண்டும் அரசே. பகல் பொழுது என்றால் பாதகமில்லை. இது இரவு காலம். ஆலய நிர்மாணங்களில் ஆகம விதிகளில் இதற்கு இடமில்லை. உலகம் இன்புற ஸ்ரீ சக்தியும் சிவமும் ஒன்றுபடுகிறார்கள் என்பதுதான் பள்ளியறை சேவை நிகழ்ச்சி உணர்த்துவது. அதற்கு பங்கம் வந்துவிடக்கூடாது. இப்படி சிவமும் சக்தியும் கூடி கழிக்கும் இந்த இரவு பொழுதில் சிவாலயங்களில் கால பைரவமூர்த்தி காவல் காக்கிறார் என்பது நம்பிக்கை. எனவே ஏகாந்த பங்கம் எதுவுமின்றி பூசணையை முடித்துவிட்டு நாம் வெளியேறிட வேண்டும். பட்டர் நீண்ட விளக்கம் தந்து முடிக்க, நாயக்கரும் பெருமூச்சுடன் கருவறையை விட்டு வெளியே வர, அடர்ந்த பனிப்பொழிவில் அந்த மாதீஸ்வரன் மலைக்காடே மறைந்து போய்விட்டிருந்தது. ஆங்காங்கே யானைகளின் பிளிரல்களும் செம்போத்து பறவைகளின் கூக்குரல்களும் மிருக கூட்டத்தையே குளிரில் ஆட்டி படைப்பதை உணர்த்தி கொண்டிருந்தன. பரந்த அந்த மலைவனத்தின் மையத்தில் இருந்து மட்டும் இந்த மிருக குரல்களை ஊடுருவியபடி ஒருவித செம்பொன் மணி நாதமும் சேர்ந்து ஒலித்து கொண்டிருந்தது. அந்த முன் இரவில் இப்படி மணி ஒலிப்பதும் அதைத் தொடர்ந்து புரவி குளம்படி சப்தம் கேட்பதும் சமீப காலமாகவே வழக்கமாகி வருகிறது. அடர்ந்த அந்த மலைக்காட்டில்தான் இருக்கிறான் மந்தராய கிழவன், மலைக்குடியன். மலைமேல் நடு சமவெளி போல உள்ள பகுதியில் குடிசை அமைத்து கொண்டு சுற்றிலும் மலை ஆடுகளுக்கு என பட்டி அமைத்து அதில் ஆடுகளை அடைத்துவிட்டு விடிய விடிய காவல் காப்பதுதான் அவன் வேலை. ஆட்டுப்பட்டிகளில் என் திசை முனையிலும் ஒதிய மரத்துண்டுகளை போட்டு தீ மூட்டி அதன் வெப்பத்தை இதமாக தந்து கொண்டு சிறுத்தை புலிகளின் சீண்டல்களுக்கு இடமில்லாதபடி பார்த்து கொள்வது அவன் வேலை. மாதேஸ்வரன் மலைக்காடு என்பது ஒன்றும் சாதாரண வனப்பகுதியல்ல. அதில் மனிதர்கள் உயிர் வாழ்வதே அபூர்வம். இதில் ஆடுகளை வளர்ப்பது என்பதோ அசாதாரணம். ஆனாலும் அதை ஒரு சாதாரண செயலாகவே கருதி செய்து வந்திருக்கிறான் மந்தராய கிழவன். மணி சப்தம் காதில் மோதவும் கன்னத்தில் போட்டுக்கொள்கிறான். ஆயிற்று. இன்னும் சில நிமிடங்களில் ஒரு பெரும் புரவி கூட்டமே அவனது குடிலை நோக்கி வந்துவிடும். அவர்களுக்கு ஆட்டுப்பாலும் தேனும் தினைமாவும் தந்து உபசரிக்க வேண்டும். பட்டி கணப்புகளில் அவர்களும் விடிய விடிய குளிர் காய்வார்கள். விடிந்ததும் திரும்ப ஆலய பிரவேசம் செய்து வணங்கிவிட்டு போய் விடுவார்கள். அத்தனை பேரும் மைசூர் அரண்மனையின் பிரதிநிதிகள். எந்த கேள்வியும் கேட்க முடியாது. சாதாரணமாக அரண்மனைக்காரர்களில் சிலர் எப்போதாவது வேட்டைக்குத்தான் வருவார்கள். இவர்களோ மிக வித்தியாசமாக ஆலய வழிபாட்டுக்கு என வந்திருக்கிறார்கள். மந்தராய கிழவனுக்கு எல்லாமே வியப்பாக இருக்கிறது. இன்றைக்கு அவர்களிடமே காரணத்தை கேட்டு விடுவது என்ற முடிவுக்கு வந்துவிட்டான் அவன். அவன் நினைப்புக்கு ஏற்ப ஏதோ திபு திபுவென புறவிகள் கூட்டம். அந்த பனி பொழிவிலும் புறவி கூட்டத்தின்
திமுதிமுவும் குளம்படிகளும் மண் கவளங்களை கெள்ளி எடுத்து எறிந்தன. தீப்பந்த ஒளியில் அவை துல்லியமாக தெரிந்தன. மந்தராய கிழவன் கம்பளியை இழுத்து கட்டிக்கொண்டு எழுந்து நின்றான். பட்டி ஆடுகளெல்லாம் மிரண்டு போய் கத்தத் தொடங்கின. குதிரைகளின் கனை பொலிகள் ஊடே நுழைந்து புதுவிதமான சப்த பரிவர்த்தனை அங்கே நடந்து முடிய, மந்தராய கிழவன் தன்னை நோக்கி வரும் ஆஜானுபாகுவான ஒரு வீரனை பார்த்து கைகூப்பினான். பின் அவனது தாய்மொழியான கன்னடத்தில் வரவேற்று பேச ஆரம்பித்தான். வரவேணும் தேவரே, வரவேணும். சந்தோஷம் மந்தராயா, இன்னைக்கு நான் உனக்கு ஒரு பரிசு தரப்போகிறேன். பரிசா? எனக்கா? ஆமாம், ஒரு மண்டல காலம் நாங்க ஒரு பெரிய கூட்டமா தினமும் இங்க வந்து தங்கி இருந்தோம். எங்களுக்கு எல்லா விதமான உபசரணையும் நீ செய்திருக்க. அதுக்கு பதில் நன்றியே நான் காட்ட வேண்டாமா? சொல்லிக்கொண்டே அந்த வீரன் தனக்கு அருகில் நின்று கொண்டிருந்த ஒருவரை பார்த்தான். அவரை பார்த்தபோது அவர் ஒரு அரண்மனை வீரர் போலவே இல்லை. அவரது உடையும் பாகை கட்டும் அவர் அரண்மனையில் பெரிய பொறுப்பில் இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் சொன்னது. ஜரிகை வேலைப்பாடு மிகுந்த சொக்காய் தரித்து கச்சம் உடுத்தியிருந்தார். அந்த வீரன் பார்க்கவும் அவர் ஒரு பொன் மூட்டையை எடுத்து மந்தராயன் முன்பு நீட்டினார். தேவரே, என்ன இதெல்லாம்? பொன் மந்தராயா, அரசாங்க பொன். பொன்னா? ஆமாம், நான் உனக்கு தரும் அன்பு பரிசு. எனக்கா? ஆமாம், இந்த மாதேஸ்வரன் மலைக்காட்டில் எங்கள் ஜபவீர விரத பூஜை இன்றோடு முடிகிறது. நாங்கள் நாளை முதல் வரமாட்டோம். அதனால்தான் உன்னை பார்த்து பரிசு தர வந்திருக்கிறேன். ஜபவீர விரத பூஜையா? என்னென்னமோ சொல்றீங்களே. உனக்கு எதுக்கு அதெல்லாம்? பரிசு வாங்கிக்கொள். இருக்கட்டும் தேவரே, நான் இதற்கெல்லாம் ஆசைப்பட்டு உங்களுக்கு உதவவில்லை. அது எனக்கு தெரியும். எதிர்பார்த்து செயல்படுகின்றவர்களுக்கு நான் எதையும் தருவதில்லை. வாங்கிக்கொள். அந்த வீரனின் குரலில் கட்டளை தொனி ஒலிக்க ஆரம்பித்தது. பரவாயில்லை தேவரே, நான் இதை வாங்கி கொண்டு என்ன செய்ய போகிறேன்? எனக்கு இந்த மலைக்காடு தான் எல்லாம். என்னை பார்த்து கொள்ள அந்த மாதேஸ்வரன் இருக்கிறான். அவன் எனக்கு கொடுத்ததையே நான் உங்களுக்கு கொடுத்தேன். எனவே நான் இதை பெற்றுக்கொள்ள தயாரில்லை. எனக்கு நீங்கள் தந்துதான் தீர வேண்டும் என்றால் அதை அந்த மாதேஸ்வர சுவாமி ஆலயத்தின் உண்டியலில் சேர்த்து விடுங்கள். மந்தராய கிழவனின் பதில் அந்த வீரனை வியப்பில் போட்டு புரட்டியது. அதன் எதிரொலி பெருமிதமாக முகத்தில் வழிந்தது. பார்வையும் பொன் மூட்டையோடு நிற்கும் மனிதனின் பக்கம் திரும்பியது. ஸ்தானாதிபதி அவர்களே, இந்த கிழவனின் பேச்சை கேட்டீர்கள் தானே? அவரும் அதை கேட்டு சிரித்தார். பின், பொன்னுக்கும் பொருளுக்கும் மசியாத பெரிய மனம் இவனுக்கு நஞ்சுண்டா என்றார் அவர். ஆமாம், எனக்கென்னவோ நமது மண்டல பூஜை தந்த திருப்தியை விட இந்த கிழவனின் பேச்சும் செயலும் அதீத திருப்தியை தருகிறது. என்ன சொல்கிறீர்கள்? நஞ்சுண்டன் என்று ஸ்தானாதிபதி அவர்கள் விழித்த வீரன் திரும்ப கேட்டான். உண்மைதான் என்றார் அவர். பேசாமல் இவனிடமே வனதுர்கைக்கான பலி பூஜைக்குரிய பொறுப்பை ஒப்படைத்து விடலாமா? இல்லை இல்லை, அதை நாம் தான் செய்து முடிக்க வேண்டும். அவர்கள் பேச்சு கிழவனை மேலும் ஆச்சரியப்படுத்தியது. தேவரே, இந்த பூசைகள் எதற்காக? நமது அரசாங்கத்துக்கு ஏதாவது இக்கட்டா? தயங்கி தயங்கி கேட்டான். இக்கட்டுதான். விஜயநகர சாம்ராஜ்யம் இன்று வேறு விதமாக மாறுவது இக்கட்டு இல்லையா? எப்படி? அது ஒரு பெரிய அரசியல் விஷயம். உனக்கு சொன்னால் புரியுமோ புரியாதோ? சுருக்கமாக சொல்கிறேன். வடக்கில் முகலாய பேரரசர் அவுரங்கசீப் உறுதிபட அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறார். மகாராஷ்டிரம் ஒன்றை தவிர மற்ற எல்லாம் அவரது பிடிக்குள் தான் இருக்கின்றன. ஆனால் தெற்கு பகுதியோ ஏகத்துக்கு பிரிந்து கிடக்கிறது. அதில் நமது மைசூர் சாம்ராஜ்யம் வடவர்களின் கால் மாட்டில் முதலில் கிடக்கிறது. குடலையும் காவிரியாரும் நமது மைசூரின் தனி பெரும் செல்வங்கள். கால சூழ்நிலையாலும் பெங்களூரும் மைசூரும் இயற்கை எண்ணெய் கொஞ்சி விளையாடும் மேட்டுப்பாங்கான செழிப்பான பகுதிகளாக உள்ளன. இதனால் இந்த மண்ணை அபகரித்து வாழ எல்லா முயற்சிகளையும் வடக்கத்திய ஆட்சியாளர்கள் செய்ய பார்க்கிறார்கள். மைசூர் சாம்ராஜ்யம் ஒரு பாளையம் போல குறுகி கிடப்பதால் சுலபமாக கைப்பற்றி விடலாம் என்றும் நினைக்கிறார்கள். வடக்கில் இருக்கும் முகலாயர்களுக்குத்தான் இந்த ஆசை என்று இல்லை. புதிதாக இந்த மண்ணில் நுழைந்திருக்கும் பரங்கியர்களிடமும் இந்த ஆசை அரும்பி இருக்கிறது. இதன் எதிரொலிகளைத்தான் மைசூரிலும் பெங்களூரிலும் தினமும் நாம் பார்க்கிறோம். எங்கு பார்த்தாலும் முகலாய ஒற்றர்கள், பரங்கியர்களின் ஊடுருவல்கள். என்றைக்கு எந்த பகுதியில் யுத்தம் நடக்குமோ என்று கவலைப்பட்டு நமது அரசர் சிக்கதேவராயருக்கு நெஞ்சு கூட இழைத்து விட்டது. இதன் எதிரொலி திரும்பவும் சிதறி கிடக்கும் விஜயநகர சாம்ராஜ்யத்தை ஒன்றுபடுத்துவதுதான். அதற்கு தென்னகம் முழுவதையும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வருவதுதான் ஒரே தீர்வு. இதற்காக தெற்கில் உள்ள மதுரையை முதலில் வசப்படுத்துவது எங்கள் நோக்கம். எங்கள் நோக்கம் ஈடேறத்தான் இந்த மலை நாட்டின் பெரும் கடவுளான
மாதேஸ்வர சுவாமிக்கு ஜப வீர விரத பூஜை புரிந்தோம். மொத்தமாய் 1008 வீரர்கள் வீர தளபதி குமாரையாவின் தலைமையில் கங்கணம் கட்டிக்கொண்டு விரதம் இருந்து பூஜித்திருக்கிறோம். எங்கள் விரதம் இன்றுடன் பூர்த்தி அடைந்துவிட்டது. வனதுர்கைக்கு பலி பூஜை ஒன்று மட்டும் பாக்கி உள்ளது. அதையும் முடித்துவிட்டால் குமரையாவின் தலைமையிலான எங்கள் வீரப்படை தென்னக அரசுகள் ஒவ்வொன்றையும் வசப்படுத்தி திரும்பவும் அதை விஜயநகர பேரரசு போல ஆக்கிவிடும். முதலில் மதுரை, பிறகு தஞ்சை, பிறகு செஞ்சி, அதன் பின் மொத்த பாரத தேசத்தையும் வியப்பில் ஆழ்த்தி கொண்டிருக்கும் சேது நாடு என்று ஒவ்வொன்றையும் வசப்படுத்துவதான் இனி எங்கள் நோக்கம். இதுதான் விஜயநகர பேரரசின் அடித்தோகையும் நுனி முடியுமாக திகழ சங்கம வம்சத்துக்கு சிங்கமான குமார கம்பனாரின் அவா. அவரின் வழி தோன்றல்களான எங்கள் ஆசையும் லட்சியமும் கூட அதுதான். நஞ்சுண்டன் எனும் அந்த வீரனின் நீண்ட அந்த விளக்கம் மந்தராய கிழவனின் முகத்தில் ஆயிரம் உணர்ச்சிகளை பரப்பி காட்டியது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 48. மந்தராய கிழவனின் முகத்தில் கொந்தளிக்கும் உணர்ச்சிகளை பார்த்தவாறு நஞ்சுண்டன் தொடர்ந்தான். நாளைய பொழுதில் எங்கள் பிரதிநிதி மதுரை அரசர் சொக்கநாதரை சந்தித்து மீண்டும் விஜயநகர பேரரசு உருவாக வேண்டிய அவசியத்தை குறித்து பேசுவார். மைசூருடன் ஒத்துப்போக்க சொல்லி பழையபடி கப்பம் கட்ட சொல்லுவார். இதை நாயக்கர் கேட்கப் போவதில்லை, மறுப்பார். அதைத் தொடர்ந்து அறிவிப்பு செய்வோம். இப்பொழுதே பழனிக்கு தெற்கிலும் வடக்கிலும் பெரும் படைகளை குவித்தாகிவிட்டது. கோவை, சேலம், தருமபுரி, திருப்பூர், பல்லடம் என்று சர்வ ஊர்களும் இன்று சிக்கதேவராயர் வசம் உள்ளன. மதுரைக்கு தெற்கிலான பாளையங்களும் தஞ்சையும் தொண்டை மண்டலமும் சேது நாடும் தான் பிடிக்கப்பட வேண்டியவை. மதுரை வசப்பட்டுவிட்டால் மற்ற ஊர்கள் வசப்பட்டே தீரும். என்ன இருந்தாலும் தற்போதைய மைசூர் அரசை விட மதுரை பெரியதாயிற்றே. ஆம், இப்போது அங்கே வறட்சிதான் பெரிதாக உள்ளது. அதை முதலில் புரிந்து கொள் கிழவனே. மதுரையும் திருச்சியும் நீரின்றி தவித்து கொண்டிருக்கின்றன. பஞ்சம் தலைவிரித்தாட தொடங்கிவிட்டது. இதிலிருந்து தப்ப நாயக்கருக்கு இருக்கும் ஒரே வழி மைசூருக்கு பணிவது. பணிந்துவிட்டால் காவிரியில் நீர் பாயும், பஞ்சமும் விலகி ஓடும். எல்லா இடத்திலும் கடிவாளம் இப்போது நம் கையில். நஞ்சுண்டன் தீர்க்கமாக எல்லா முனைகளிலும் தீர்க்கத்தோடு பேசினான். ஸ்தானாதிபதி அதையெல்லாம் கேட்டு பூரித்து போயிருந்தார். சரி நஞ்சுண்டா, இந்த கிழவனிடம் நீ இவ்வளவு பேசியதே அதிகம். வனதுர்கைக்கான பலி பூஜையை முடித்துவிட்டு புறப்படுவோம் என்று நஞ்சுண்டனை துரிதப்படுத்தவும் செய்தார். மந்தராய கிழவனை வாஞ்சையாக பார்த்து அவனது கைகளை பற்றி கண்ணில் ஒத்தி கொண்டவனாக புறப்பட அவன் தயாரானான். இருங்கள், வந்ததிலிருந்து எதுவும் சாப்பிடவில்லையே என்று மந்தராய கிழவனும் உபசரிக்க தொடங்கினான். நாயக்கர் மகாலுக்குள் பிரதான ரஸ்தா வந்து முடியும் இடத்தில் ராயசமும் அடப்பம் ஸ்தானாதிபதிகள் புடைசூழ தீர யோசனையில் இருந்தான் முத்து வீரப்பன். மதுரை சொக்கநாத நாயக்கரின் அருந்தவ புதல்வன். அருகிலேயே அவன் ஏறி புறப்பட தயாராக இருந்தது கோச்சு வண்டி ஒன்று. இனி எக்காரணம் கொண்டும் அப்பாவை தனியாக எங்கேயும் போக விடாதீர்கள். மெய்காவலர்கள் அவரை விட்டு அங்குலம் கூட நகரக்கூடாது. அதை மீறி அவர் எங்காவது சென்றார் என்று தெரிய வந்தால் ஒரு மெய்காவலன் உடம்பிலும் தலை இருக்காது. எச்சரிக்கை. முத்து வீரப்பன் பேச்சை கேட்டு மொத்த பேரும் தலையை அசைக்க அடுத்த நொடியே அவன் கோச்சில் தாவி ஏறினான். அந்த கோச்சும் வைகையின் போக்கை காண திருவேடகம் நோக்கி பயணப்பட தொடங்கியது. மங்கம்மாள் இதை மாடத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தாள். அருகிலேயே நின்று கொண்டிருந்தார் வெங்கட கிருஷ்ணப்பர். அவர் கரங்களில் மைசூரிலிருந்து வந்திருந்த ஓலை இருந்தது. கிருஷ்ணப்பரே, அரசர் என்ன முடிவெடுத்திருக்கிறார்? தாம்பூலம் தரித்த உதடுகளோடு கேட்டாள் மங்கம்மாள். திருச்சிக்கு உடனே புறப்பட வேண்டும் என்றார். எதற்காக? அரங்கநாத சுவாமியை தரிசிக்க வேண்டுமாம். பிறகுதான் ஒரு முடிவுக்கு வருவாராம். மைசூர்காரனின் எச்சரிக்கைக்கு இதுதான் பதிலா? தெய்வ பலமில்லை, அதனால்தான் இப்படி சலனம் நேருகிறது என்பது அவர் எண்ணம். புத்தி பலமில்லை, அதுதான் இப்படி சலனம் நேர காரணம். இது உங்களுக்கு தெரியாதா? மன்னிக்க வேண்டும், இதை நான் எப்படி அரசரிடம் கூற முடியும்? கூற வேண்டும், கூறுவதுதான் அமைச்சரின் பணி. பத்தினியாரே தயங்கும் போது நான் எம்மாத்திரம்? எனக்கு அவர் வாய்ப்பூட்டு போட்டு நெடுநாளாகிவிட்டதே, அது தெரியாதா உங்களுக்கு? சரி, நான் முயற்சிக்கிறேன், முடித்து காட்டுகிறேன் என்று கூறுங்கள். சித்திரை திருவிழாவை விட இப்பொழுது இதுதான் முக்கியம். முத்துவீரனும் இனி சும்மா இருக்க போவதில்லை. அதன் எதிரொலிதான் அவனது புறப்பாடு. அப்படியானால் யுத்தத்திற்கு தயாராக வேண்டியதுதானா? வேறு வழியே இல்லை. அந்த சிக்கதேவராயன் பகல் கனவு காணுகிறான். விஜயநகர சாம்ராஜ்யத்தை அவன் என்ன நிறுவுவது?
அவன் நம்மோடு ஒத்துழைத்தால் நாம் நிறுவிவிட்டு போகிறோம். ராயனை விட நாம் எந்த விதத்தில் குறைந்தவர்கள்? அதற்கு நமது சுற்று வட்டாரம் ஒத்துவர வேண்டுமே. சுற்று வட்டாரம் என்று எதை சொல்கிறீர்கள்? இந்த பக்கத்தில் தஞ்சை, செஞ்சி, அந்த பக்கத்தில் சேதுநாடு. இவர்கள் ஒத்துவர மாட்டார்கள் என்பது உங்கள் முடிவா? ஆமாம், தஞ்சையும் செஞ்சியும் இன்று நம் போல நாயக்கப்பட்டினமாக இல்லை. அவை மகாராஷ்டிர பூமியின் கிளை பகுதிகள் ஆகிவிட்டன. சேது நாடு ஒன்றுதான் தனி தமிழ் மண்ணாக மறவர் பூமியாக உள்ளது. மறவர்கள் நாயக்கர்களாகிய நமக்கே கட்டுப்படாத நிலையில் விஜயநகர சாம்ராஜ்யம் என்கிற பழைய கட்டமைப்புக்கெல்லாம் எப்படி ஒத்து வருவார்கள்? அப்படியானால் சிக்கதேவராயரின் கனவை கிழவன் சேதுபதி நினைத்தால் சாதித்து காட்ட முடியும். என்ன சொல்கிறீர்கள்? இந்த தென் பகுதி முழுவதையும் ஒரு குடைக்கு கீழ் கொண்டு வரும் ஆற்றல் கிழவனிடம் இருப்பதாக கருதுகிறேன். என்ன வெங்கடப்பரே, அவன் ஒரு சாதாரண பாளையாதிபதி. தனி நாடு பேரரசன் என்று அவனாக மார்த்தட்டி கொண்டு திரிகிறான். நமது தலையெழுத்து. அவனை விட்டு வைத்திருக்கிறோம். இதை புரிந்து கொள்ளாமல் என்ன உளறல்? உளறல் இல்லை, உண்மைதான். இதுதான் தற்சமயம் நமது அரசரின் கருத்தும். என்ன சொல்கிறீர்கள்? பதறாதீர்கள். இந்த இக்கட்டிலிருந்து தப்பித்து தேவராயனுக்கு பாடம் புகட்ட கிழவனிடம் உதவி கேட்பதுதான் சரி என்பது நமது அரசர் பிரானின் எண்ணம். அதற்கு முன் அரங்கர் தரிசனத்தை முடித்துவிட்டு அங்கிருந்தே கிழவனுக்கு ஓலை போக்க முடிவு செய்திருப்பதாக அறிகிறேன். என்ன ஒரு மடமை! இப்படி தொட்டதற்கெல்லாம் கிழவனிடம் போனால் அவன் நம்மை பற்றி என்ன நினைப்பான், எப்படி மதிப்பான்? எது நடந்தாலும் சரி, இது மட்டும் நடக்கக்கூடாது. அனைத்தையும் நாம் தனியாக நின்று சமாளிப்போம். மன்னிக்க வேண்டும் தேவியாரே, இதை நீங்களே நாயக்கர் பிரானிடம் தெரிவித்து விடுங்கள். அதுதான் சரி. என் வாய்ப்பூட்டை நானே உடைத்து எறிகிறேன். இனி என் பேச்சையும் என் மகன் பேச்சையும் தான் அவர் கேட்க வேண்டும். மறுத்தால் ஒரு நொடியும் நான் இங்கே இருக்க மாட்டேன். க்ஷேத்ராடனம் புறப்பட்டு விடுவேன். அவசரம் வேண்டாம். இந்த முறை மைசூர் படை குமரையா தலைமையில் ஒரு சூறாவளியாகவே வரப்போகிறது. இங்கே நமது படையோ பஞ்ச தாக்கத்தில் துவண்டு கிடக்கிறது. இதற்கெல்லாம் பயந்து கொண்டு கிழவனிடம் உதவி கேட்பதற்கு பேசாமல் சிக்கதேவராயனிடம் போரிடாமல் சரணடைந்து விடுவது 1000 மடங்கு மேல் எனக்கு. மங்கம்மாள் ரௌத்ர கதியில் உறுதிபட பேசினாள். வெங்கட கிருஷ்ணப்பர் முகத்தில் ஈ அடவில்லை. மங்கம்மாள் பட்டவர்த்தனமாக யுத்தத்திற்கு தயாராவதே மேல் என்கிற மாதிரி பேசி கிழவனை ஒதுக்கி வைத்தது வெங்கட கிருஷ்ணப்பரை என்னவெல்லாமோ செய்தது. இது ஒரு சுவாரஸ்யமில்லாத யுத்தம். சிக்கதேவராயரிடம் பேசி பார்க்கலாம் என்பதெல்லாம் அவர் கருத்தாக இருந்தது. ஆனால் மங்கம்மாளோ சண்டைக்கு வந்தால் பதிலுக்கு சண்டை போடுவதுதான் சரி என்கிற மாதிரி நினைத்தாள். சரி, சொக்கநாதர் என்ன நினைக்கிறார்? கலங்கி போய் அமர்ந்திருந்தார் சொக்கநாத நாயக்கர். என்ன பேசுவது, எதை பேசுவது என்பது புரியாத குழப்பமும் கவலையும் ஆட்டி படைத்து கொண்டிருப்பதாக தோன்றியது. சுற்றிலும் அவை பிரதானிகள் குழுமி இருந்தார்கள். சொக்கநாதர் வாயை திறந்தால் அதற்கு ஏற்ப கருத்து கூறலாம் என்று நினைக்கிற மாதிரி தோன்றியது. இருந்தும் கோவிந்தப்பையா துணிச்சலாக இந்த யுத்தத்தை தவிர்ப்பது நல்லது என்று நினைத்து அதற்கு ஏற்ப பேச ஆரம்பித்தார். அரசர் பிரான் இப்படி மௌனமாக இருப்பது ஏனோ? இப்பொழுது ஒன்றும் ஆகிவிடவில்லை. மைசூர்காரன் மீண்டும் விஜயநகர சாம்ராஜ்ய கனவு காண்கிறான். நீயே மதுரையை ஆளலாம், ஆனால் மைசூரை தலைமையாக கொள் என்று சொல்லாமல் சொல்கிறான். அவ்வளவுதான். அது பற்றி பரிசீலிக்கலாம். யுத்தம் வேண்டாம் என்று தகவல் தருவோம். நாம் வேண்டாம் என்று சொல்லுவோம் என்பது அவனுக்கும் தெரியும். யுத்தத்திற்கான எந்த சூழ்நிலையிலும் நாம் இல்லை. ஒரு பக்கம் சித்திரை திருவிழா, மறுபக்கம் வறட்சி. சமீப காலமாக அண்டை அயலாரும் ஒன்றும் பிரமாத நெருக்கம் இல்லை. எனவே தெரிந்துதான் இப்போது யுத்த முழக்கம் செய்கிறான். இது ஒரு பிரதானியின் கருத்து. இப்பொழுது யுத்தம் நடந்தால் நாம் வெற்றி பெற்றாலும் நமக்கு சேதம் மிகவும் ஏற்படும். இயற்கை ஏற்கனவே நம்மை வாட்டி கொண்டிருக்கிறது. இதில் யுத்த சேதம் என்னும் பாரம் வேறு நம் தலைமேல் விழும். எப்படி பார்த்தாலும் யுத்தம் இப்பொழுது நடப்பது அழகல்ல. சரி, நமது சார்பாக வெங்கட கிருஷ்ணப்பரை அனுப்பி வைக்கலாம். அவர் போய் சமரசமாக பேசி பார்க்கலாம். மழைக்காலம் வரை பேச்சுவார்த்தையிலேயே நாளை கடத்திவிட்டால் பிறகு சமாளித்து விடலாம். ஆளாளுக்கு பேசினார்கள். ஆனால் சொக்கநாத நாயக்கரிடம் பேச்சே இல்லை. முக்கியமான தருணத்தில் ஒரு அரசர் இப்படி இருக்கலாமோ? கோவிந்த பையாவுக்கு குமைச்சலாக இருந்தது. நல்ல வேளை என்கிற மாதிரி முத்து வீரப்பனும் வந்து சேர்ந்தான். என்ன முடிவாகி இருக்கிறது என்று கேட்டான். இப்பொழுது யுத்தம் செய்ய யாரும் விரும்பவில்லை. சமரசம் பேசலாம் என்பது எண்ணம். நைனா, இதுதான் உங்கள் முடிவா? தந்தையான சொக்கநாதர் பக்கம் திரும்பி ஆவேசமாக கேட்டான். சொக்கநாதர் மைந்தனை குழப்பம் விலகியிராத கண்களோடு பார்த்தார். வாயை திறந்து பேசுங்கள்.
அந்த மைசூர்காரன் நமக்கெல்லாம் மான ரோஷமில்லை என்று முடிவு செய்துவிட்டான். அவனை சும்மா விடக்கூடாது. என்றால் யுத்தம் செய்யலாம் என்கிறீர்களா? ஆமாம். அவனை விட எந்த விதத்தில் நாம் தாழ்ந்தவர்கள்? கேள்வி இப்பொழுது அது அல்ல. யுத்தம் செய்ய நமக்கு இது சரியான காலமா என்பதுதான் கேள்வி. பஞ்சத்தை காட்டி அவன்தான் மிரட்டுகிறான் என்றால் நாமுமா பணிந்து போவது? இளவரசர் புரியாமல் பேசுகிறார். இப்பொழுது நாம் பணிவது போல போக்கு காட்டுவதுதான் நல்லது. அது கேவலம். சித்திரை திருவிழாவுக்கு செலவழிக்க எண்ணியிருக்கும் வராகன்களை யுத்தத்திற்கு திசை திருப்புங்கள். திருவிழாவை அடுத்த வருஷம் பார்த்து கொள்ளலாம். அந்த மைசூர்காரனை உண்டு இல்லை என்று செய்துவிட வேண்டும். இதுதான் சந்தர்ப்பம். அவன் வீழ்ந்தால் மைசூர் நமது வசமாகும். அதன்பின் காவிரியில் தண்ணீர் ஓடும். கல்லணையில் அதை தடுத்து நிறுத்தி அதையே காரணமாக வைத்து தஞ்சாவூர் மகாராஷ்டிரக்காரனான அந்த வெங்கோஜியையும் நாம் மிரட்டலாம். முத்து வீரப்பன் பொரிந்து தள்ளினான். சொக்கநாத நாயக்கர் கேட்டுக்கொண்டே இருந்தார். வாயை திறக்கவே அவருக்கு பிடிக்கவில்லை. இல்லை, மகன் சொல்வதுதான் சரி என்று நினைக்கிறாரா என்றும் தெரியவில்லை. அப்படியானால் நமது தென்பகுதிகளை சேர்ந்த பாளையாதிபதிகளையும் சேது நாட்டு கிழவனையும் துணைக்கு அழைத்து கொள்வோம். இப்படி செய்வதால் யுத்தத்திலும் நமக்கு உத்தரவாதமான வெற்றி கிட்டலாம். ராயசம் தன் கருத்து என்று கூறியது முத்து வீரப்பனை மூர்க்கனை போல பார்க்க விட்டது. யாரை வேண்டுமானாலும் துணைக்கு அழைக்கலாம். ஆனால் கிழவனை மட்டும் துணைக்கு அழைக்கக்கூடாது. இதை மனதில் வைத்து கொள்ளுங்கள். ஏன்? வெற்றிக்கு பங்காக அவன் மதுரையே கேட்பான். நம்மை மைசூருக்கு போக சொல்ல தயங்க மாட்டான். ஒரு இக்கட்டான தருணத்தில் அவரால் தான் இந்த மதுரை தப்பி பிழைத்தது. அதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதற்குத்தான் பட்டம் பரிசு என்று எல்லாவற்றையும் அளித்து கௌரவப்படுத்தியாயிற்றே. இன்னும் என்ன? இப்பொழுது அவரை மறுதலிக்க வேண்டிய அவசியம் ஏன்? உங்களுக்கு காரணம் தெரியாதா? குமாரப்பிள்ளை நமது பிரதிநிதி. கடந்த 2 ஆண்டில் ஒரு முறையாவது அவர் இந்த மதுரை வந்து நம்மை சந்தித்திருப்பாரா? இல்லை அந்த கிழவன்தான் நாம் எப்படி இருக்கிறோம் என்று விசாரித்தாவது இருப்பாரா? இங்கே ஒரு வண்டியூர் தெப்பக்குளம் என்றால் அங்கே ராமானுஜ பேரி. இங்கே மீனாட்சி ஆலய திருவிழா என்றால் அங்கே ராமேஸ்வரத்திலும் திருவிழா. இங்கே ஒரு மகால் என்றால் அங்கேயும் போட்டியாக ஒரு அரண்மனை. எல்லா விதத்திலும் தான் மதுரையை விட பெரிய ராஜ்யக்காரன் என்கிற மமதை. மதுரைக்கே தாம் உதவி செய்துவிட்டதாக ஒரு கர்வம். அதற்கு இடம் கொடுத்தது நம் குற்றம். ஒரு முறை தவறு செய்துவிட்டோம். தொடர்ந்து அந்த தவறை செய்வது நமக்கு அழகில்லை. கிழவனிடமெல்லாம் உதவி கேட்க போய்தான் நமது முழங்கால் உயரம் கூட தேராத மைசூர்காரனெல்லாம் இன்று நம்மை யுத்தத்திற்கு கூப்பிடுகிறான். ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தென்னிந்தியாவிலேயே நாயக்க ராஜ்யம்தான் பெரிது, தலை சிறந்தது. சேது நாடு, தஞ்சை, மைசூர், செஞ்சி, திருப்பதி, குண்டூர் என்று எல்லா ஊர்களையும் நாம் நமது குடையின் கீழ் கொண்டு வருவதற்கு வழி காண வேண்டும். மொத்த பாரத தேசத்தில் 2 ராஜ்யம்தான் இருக்கலாம். ஒன்று தலைவாசலில் உள்ள டெல்லி, இன்னொன்று திருவடியில் உள்ள நாம். தென்னகமே ஒன்றுபட்டு பாரதத்தின் கால்பகுதி பலம் பெற்றுவிட்டால் தலையை கூட நாம் தட்டி பார்த்து விடலாம். ஒரு நாள் மொத்த பாரத தேசத்தையே கூட நாயக்கர் தலைமையில் ஆளலாம். மகாராஷ்டிரக்காரனான சிவாஜியின் கனவு இதுதான். நாமும் காணலாம், தப்பில்லை. எப்பொழுது கேவலம் ஒரு சிக்கதேவராயனுக்கே பரந்த ராஜ்ய ஆசை வந்துவிட்டதோ இனியும் நாம் சும்மா இருக்க போவதில்லை. நாம் யாரென்று காட்டுவோம். முதலில் படைகளை திரட்டி யுத்த முனைப்பு கொள்வோம். சித்திரை திருவிழா இந்த முறை இல்லை, பதிலுக்கு யுத்தம். இந்த யுத்தத்தில் மதுரைக்கும் திருச்சிக்கும் இடைப்பட்ட ஒரு பேரூர்காரன் கூட விடுபட்டு விடக்கூடாது. கிழவனை தவிர, அவனுக்கு தாளம் போடும் சிலரை தவிர அத்தனை பேருக்கும் தகவல் அனுப்புங்கள். 1,00,000 பேராவது இந்த முறை யுத்தத்திற்கு என தயாராக இருக்க வேண்டும். மைசூர்காரனை என்ன என்று கேட்டு விடுகிறேன். முத்து வீரப்பன் போர்முனை பிரசங்கம் போல ஒரு பிரசங்கமே நடத்தி முடித்துவிட்டான். விஷயம் அப்படியே சேது நாட்டுக்கும் போயிற்று. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.